யூஎஸ்க்கு இனிமேல் வந்து யார் வந்து காம்படிட்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரி தான். ஒன்று இந்தியா விட்டா அடுத்த சைனா. 10% பேஸ் லைன் வந்து கூடாது அப்படின்னு சொல்லலை. இதை ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சி. பி இண்டியன் பை இண்டியன் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ அவங்க என்ன சொல்கிறேன், பி அமெரிக்கன் பை அமெரிக்கன். ஆக்சுவலாக அமெரிக்காவில் நிறைய வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அமேசான் காடுங்க அங்கே தான். உலகத்துக்கே ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு இடம் வந்து சவுத் அமெரிக்கா. ட்ரம்ப் அன்னைக்கு ஒரு கொண்டு வந்ததோட ஒரு இம்பாக்ட் தான் இந்த மேனுஃபேக்சரிங் சென்டரை பூம் பண்ணி மற்ற நாடுகள்லாமே உற்பத்திக்கு தன்னுடைய நாட்டை தான் சார்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல, அது சாத்தியமாகுமா? அதுதான் வந்து அவங்களோட விஷன், ட்ரீம். அது நடக்குமா அப்படின்னா சைனாவை வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து அதிகமாக பாதிச்சிருக்குல்ல, இது வந்து அவங்கள மட்டும் இல்லை நம்மளையுமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா, அது உண்மையா? ரெசிப்ரோக்கல் பாலிசியில் ஃபார்மாவுக்கு டச்சே பண்ணல. அதே மாதிரி அவங்க டச் பண்ணாத இன்னொரு ஏரியா இந்த ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ பார்ட்ஸ், இதெல்லாம் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஜாஸ்தி தான், அதனால தான் ப்ரைஸ் இறங்கியிருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்தியாவுக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாமல் சொல்கிறேன். இந்த மேக்கிங் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இதே தான் இப்போ அமெரிக்காவும் எடுத்திருக்காங்க. 2020 வந்து வந்த முக்கியமான ஒரு அறிக்கை தான் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸ்விம்மிங் பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அப்புறம் வந்து சிலம்பம் கற்றுக் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்னு. சிலம்பமும் கோ கரிக்குலர், புள்ளி கோலம் சொல்லிக் கொடுக்கறதும் கோ கரிக்குலர். அடுத்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அனுகூலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் பொருளாதார நிபுணர் ஜி.கே. ராஜு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து 10% வந்து மினிமம் பேஸ் லைன் ரேட்னு பேர் அதுக்கு. இது வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, மற்ற நாடுகள் கூட உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க குறிப்பாக இதில் அடங்கும்? யூஎஸ்க்கு இனிமேல் வந்து யார் வந்து காம்படிட்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரி தான். ஒன்று இந்தியா விட்டா அடுத்த சைனா தான். சைனா இந்தியா ரெண்டு தான் இனிமேல். ஸோ அப்போ சார்ந்து இருக்கிற மற்ற நாடுகள், ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். வியட்நாம், ஓகே, அப்புறம் ஸ்ரீலங்கா இருக்குது, தாய்வான் இருக்குது, கொரியா இருக்குது, எல்லாருக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 10% பேஸ் லைன் வந்து கூடாது அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம், அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன். இதை ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சி. அது செய்யாமல் இருக்க முடியுமானா முடியாது. நமக்கு இவங்க இந்திரா காந்தி அம்மையார் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி 1975 எமர்ஜென்சி வந்தது. அப்போ வந்து 21 மாதம் வந்து எமர்ஜென்சி இருந்தது. ஸோ அது வரதுக்கு சில காரணங்கள்லாம் இருந்தது. இது வந்து அது கண்ட்ரியோட எமர்ஜென்சி. இது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம், ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். இது ப்ரைஸ் ரிலேட்டடான ஒரு ஈல்டு அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லலாமா. ஆனால் இந்தியாவோட சில முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து அவங்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து ஆத்ம நிர்பாதா, பி இண்டியன் பை இண்டியன் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ அவங்க என்ன சொல்கிறேன், பி அமெரிக்கன் பை அமெரிக்கன். ஸோ இங்கேயே இன்னும் நிறைய பாலிசிஸ் வரும். ஸோ அதாவது அங்கேயே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் 51% வந்து அமெரிக்கர்கள் இருப்பாங்க, 49% வந்து வெளிநாளினர்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரியை வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்து பேசி எங்கள் நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ட்ரம்ப் ஐயாவும் செய்வார். எங்கள் நாட்டுக்கு வாங்க, நிறைய வளங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்காவில் நிறைய வளங்கள் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அமேசான் காடுங்க அங்கே தான் இருக்குது. அதாவது உலகத்துக்கே ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு இடம் வந்து சவுத் அமெரிக்கா. அதாவது ஒரு 60%க்கு மேலே வந்து உலகத்தில் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற ஒரு காடு தான் வந்து அமேசான் காடு. ஸோ அதனால் அமெரிக்காவில் வளங்கள் வந்து கொட்டி கிடக்கு. அதை வந்து எதுவுமே அழிக்கலை. ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் பண்ணி அடுத்த அது இன்னைக்கு டேரிஃப் கொண்டு வந்திருக்காருன்னா நாளைக்கே வந்து அமெரிக்கா வந்து மாறிடாது. அது வந்து ஒரு 5 வருஷம் ஆகும், ஒரு 10 வருஷம் ஆகும். அப்போ நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க, ட்ரம்ப் அன்னைக்கு கொண்டு வந்ததோட ஒரு இம்பேக்ட் தான் இது அப்படின்னு சொல்லுவீங்க.
இந்த மேனுஃபேக்சரிங் சென்டரை பூம் பண்ணி மற்ற நாடுகள் எல்லாமே உற்பத்திக்கு தன்னுடைய நாட்டை தான் சார்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல, அது சாத்தியமாகுமா? அதுதான் அதுதான் வந்து அவங்களோட விஷன், ட்ரீமு. ம். அது நடக்குமா அப்படின்னா, இப்போ நாம் வந்து அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி நிலைமையில இல்லை. இப்போ அவங்களே வந்து ஒரு ஆப்பிள், டெஸ்லாவே இந்தியாவுக்கு வராங்க. ஆப்பிளோட ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவுக்கு வருது, அப்படி வந்துடுது, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நாடோட பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் 142 கோடி ஜனங்கள். இங்கே என்ன மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுரும், இங்கே வியாபாரம் பண்ணலாம் அங்கே. அண்ட் இன்னொன்று, நம்ம நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு கம்பேர் பண்ண, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எங்கேயோ இருக்குது, டாப்பில் இருக்குது. நாம் வந்து 5வது ரேங்கில் தான் இருக்கும். இத்தனைக்கும் நாம் வந்து 142 கோடி, 5000 கம்பெனி இங்கே இருக்குது. 5000 கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் 4000 கம்பெனி லிஸ்டட் கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அது வந்து நம்மளது 10 மடங்கு டாப்பில் இருக்குது. நம்மளது 5000 கம்பெனி தான், அங்கே 4000 கம்பெனி, ஆனால் 10 மடங்கு அவங்களோட வேல்யூ ஜாஸ்தி. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனியோட வேல்யூவேஷன்லாம் அவ்வளோ பெருசாக. சைனாவை வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து அதிகமாக பாதிச்சிருக்குல்ல, இது வந்து அவங்கள மட்டும் இல்லை நம்மளையுமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா, அது உண்மையா? அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்? டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளை கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ நாம் வந்து இல்லை இந்த மாதிரி துணிமணிகள்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, டெக்ஸ்டைல் வச்சுக்கோங்க, ஏன்னா திருப்பூர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் வந்து துணிகள்லாம் இருக்குது, எல்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் துணிலாம் அங்கேயும் இருக்கும் இதில், சைனாவில். ஸோ 2 பேரும் இம்போர்ட் பண்ணும்போது ப்ரைஸில் நமக்கு வந்து அவங்க அட்வான்டேஜ். இப்போ வந்து அவங்கள 54% போட்டுட்டோம், நம்ம 24%, ஆல்மோஸ்ட் டபுள் டேரிஃபில் பார்த்தீங்கன்னா. அப்போது 2 பேரும் வந்து அந்த பனியன் வந்து, அந்த டிஷர்ட் வந்து 100 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா இருந்ததுன்னா நம்ம விலை தான் கம்மியாக இருக்கும், அவங்க விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் அடிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 54 தானே போட்டிங்க, உங்களுடைய டிஷர்ட் விலை 100 ரூபானா என் டிஷர்ட் விலை 50 ரூபான்னு. 50 ரூபாவில் நீங்கள் வந்து 54% போட்டிங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். 100 ரூபாவில் 27% பார்த்தீங்கன்னா 127 ரூபா இருக்கும். ஸோ அப்போ எங்கே இருப்பாங்க, சைனா தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு வந்து ஜென்ரலாக ஆன்சர் பண்ண முடியாது. அவங்களோட பேஸ் ப்ரைஸ் என்ன, ஏன்னா அங்கே தான் வந்து அவங்களுக்கு காஸ்ட் அட்வான்டேஜ், வால்யூமில் அடிப்பாங்க அவங்க. ஸோ அதனால் சைனாக்கு ஏன் ஜாஸ்தியாக வந்து ரேட் போட்டாங்கன்னா, அவங்களோட பேஸ் ப்ரைஸ் கம்மி. அவங்க பேஸ் ப்ரைஸ் கம்மினால அவங்களுக்கு ரேட் ஜாஸ்தி. அப்படி போட்டும் மோஸ்ட்லி குளோபல் ரேட்டு இந்தியாவோட ப்ரைஸோட முன்ன பின்ன வரும். அந்த இடத்துல தான் நம்ம காம்படிட்டிவாக மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நம்ம ப்ரைஸும் குறையும். சரி, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீல் அண்ட் டெக்டைல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் இதில் மற்றவங்க கிட்ட, அதான் பொதுமக்கள் கிட்ட கேட்கும் போது இது வந்து அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக சொல்லலாம், இன்றைக்கி யார் வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, பட் ஃபேக்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எவிடன்ஸ் ஒன்று இருக்குது. டேட்டா வச்சு தானே சொல்லுவேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நம்பரை வச்சு சொல்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய கற்பனை கிடையாது. இதில் இன்னொன்று கூட நீங்கள் அது கவனிக்கணும். நம்ம கோவிட் வரும்போது இந்தியா தான் வந்து வேர்ல்டுக்கு, அதாவது உலகத்துக்கே வந்து ஆன்டி கோவிடு மருந்து கொடுத்தோம். ஸோ ஃபார்மா செக்டாரில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங், இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நாம் அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை புரிஞ்சுட்டு இது எல்லாம் பண்ணோம்னா வந்து மருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யூஎஸ் இந்த ட்ரேடு, இந்த ரெசிப்ரோக்கல் பாலிசியில் ஃபார்மாவுக்கு டச்சே பண்ணல. ரைட்டா, அதே மாதிரி அவங்க டச் பண்ணாத இன்னொரு ஏரியா எது அப்படின்னா, இந்த ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ பார்ட்ஸு, இதெல்லாம் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதனால் அந்த இடம்லாம் டச் பண்ணல, அந்த இடத்துல வந்து ரேட் ரிவிஷனே பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவரபிளான ஒரு விஷயங்கள் தான். கோல்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஜாஸ்தி தான், அதனால தான் ப்ரைஸ் இறங்கியிருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது, ஏறத்தான் செய்யும். எல்லோரும் கோல்டு வாங்கலாம். அதனால் அடுத்த 2 மாதத்தில் எல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் வரப்போகிறது. கவலையே இல்லாமல் எல்லோரும் கோல்டு வாங்கலாம். எனக்கு வந்து இன்னொரு விஷயம், இந்த நண்பேண்டா சொன்னீங்கல்ல, அது வந்து அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்தியா கூட பிரதமர் கூட நான் ரொம்ப க்ளோஸு, அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸாக கூட அவர் வந்து இங்கே விசிட் பண்ணிட்டு போனார். பட் வந்து அவர் வரியை கம்மி பண்ணாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, அதாச்சும் அதிர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அதாவது என்ன மாதிரி வார்த்தை சொன்னார் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். யூ ஆர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், பட் யூ ஹவ் நாட் ட்ரீட்டிங் மீ ரைட். அப்போது நண்பன் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, நண்பனாகவும் நடந்துக்கணும் அப்படின்றாரு. இப்போ நண்பனாக நடந்துக்கணும்னா
நண்பனுக்கு உண்டான. ஸோ இவர் என் நண்பன் இல்லை, நீங்கள் நண்பன் அப்படின்னா அவருக்கு நான் வந்து 20 ரூபா போட்டால் உங்களுக்கு அட்லீஸ்ட் டிஸ்கவுண்டாவது கொடுக்கணும். சரி நண்பன் தானே, எனக்கு எதாவது எனக்கு கன்செஷன் இருக்கா, அதானே எதிர்பார்ப்பேன். ஒரு நாடு ஒரு ஒரு நல்ல உறவில் இருக்காங்க அப்படின்னா என்ன பெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ஃப்ரெண்டாக இருக்காரு ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நல்லுறவில் இருக்கோம், நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், இந்தியாவுக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாமல் சொல்கிறார். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம், எங்களோட ரிசர்வ்ஸ் வந்து டிப்ளீட் ஆகிறது, நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த நல்லுறவை வந்து ஒரு பலப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நாங்கள் அதை கருதுகிறோம் வழியே. ஸோ அதனால் இப்போ இந்தியா வந்து இப்போ என்ன இதெல்லாம் யோசித்து ஓகே யூஎஸ்க்கு இனிமேல் விசாக்கு யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிஷன்ஸ், அவங்களும் கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ அங்கே எப்படி நமக்கு வந்து விசா கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் நாமளும் இங்கே கண்டிஷன்ஸ் வைப்போம். ஸோ இதை இந்தியாவுக்கு வரும்போது அங்கேயும் கண்டிஷன்ஸ் தான் அவங்க வைப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாம் வந்து மியூச்சுவல். ஸோ ஆனால் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போயிருக்காங்க, யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க, ஃபாரினர்ஸ் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய நல்லுறவை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னா இந்த இந்த கொஞ்சம் ஏற்றத்தாழ் வந்து கொஞ்சம் பயோன்சி வந்து மேலே கீழே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஓகே ரேட்டை குறைக்க முடியாதுன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுங்க, அவங்களோட பேஸ் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ ஜிஎஸ்டியோட ரேட்ஸை குறைங்க, அப்போ அவங்க இன்புட்ஸை குறையும், அப்போது வந்து அவங்களோட காஸ்ட்டு குறையும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸில் அவங்க கம்பீட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு அந்த இடத்துல தான் அசோசியேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு அசோசியேஷன்ஸும் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், எங்களுக்கு வந்து காஸ்ட் அட்வான்டேஜ் ரேட்டில் வந்து அது வந்து பொலிட்டிக்கல் ட்ரேடு ரிலேட்டட் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க, அதில் நாங்கள் வந்து கேட்க முடியாது, எங்களுக்கு இன்டர்னலாக எங்களுக்கு கன்செஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்து லேண்டு டேக்ஸில் குறைச்சிருங்க, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு குறைங்க, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டத்துக்கு உண்டான இன்புட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸை கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். இந்த மேக்கிங் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், இதே தான் இப்போ அமெரிக்காவும் எடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் வேறுபாடுகள் இருக்குமா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே? இதில் வேறுபாடுகள் வந்து ஜாகிரஃபியில் தான் மட்டும் வேறுபாடுகள் இருக்கும், கான்செப்டில் இருக்காது. இப்போ நாம் வந்து மேக் இன் இந்தியாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2015 ஜூலை மாதம், அப்போ 15/7/2015 வந்து நம்ம பிரதான் மந்திரி வந்து அட்ரஸ் பண்ணுறாரு எல்லோரும் வந்து, அது வந்து வேர்ல்டு யூத் டே, ஃபஸ்ட்டு யூத் டே. அது இந்தியா ஷுட் நாட் பி அ கண்ட்ரி ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ், ஷுட் பி அ கண்ட்ரி ஆஃப் ஜாப் கிவர்ஸ். வேலை கொடுக்குற ஒரு நாடாக இருக்கணும், வேலை கேட்குற நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன சொல்ல வர்றார், எல்லோரும் வந்து ஆண்டர்பிரனர் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் நான் படிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு தான் போவேன், சம்பளத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலையை மாற்றுறார், ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து அதெல்லாம் சாத்தியம். ஏன்னா அங்கேயும் மனுஷங்க தான். ஸோ இங்கே இருக்கிற இதே ஆசாபாசங்கள், இதே சண்டை சச்சரவு, இதே தான் அங்கேயும் இருக்கும், அவங்களுக்கும் பசிக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. ஸோ அப்போது அவங்களுடைய அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும், ஹோன் பண்ணணும், சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்தியாவோட இந்த மாடல் இருக்குது பாருங்கள், இதை கண்டிப்பாக வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அங்கே நிறைய மாகாணங்கள் இருக்குது. ஸோ கொலராடோ, நெவேதா அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது, கலிஃபோர்னியா மாகாணம் இருக்குது, ஒவ்வொரு மாகாணங்களும் மெக்சிகோ இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ரிசோர்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே இருக்கிற மக்களுடைய கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாலிசிஸ் கொண்டு வரணும். நம்ம அர்னால்ட் ஷ்வர்ஸ்நெகரும் ஒரு மாகாணத்துக்கு இதுவாக இருந்தார், ஓகே, கவர்னராக இருந்தார். ஸோ அந்த மாகாணத்துக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ யூஎஸ்க்கு மொத்தமாகவும் இப்போ இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து மொழியால் வேறுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாம் வந்து நாடு அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த ஒரு பற்று இருக்கும், அவங்கக்கிட்டே அது இருக்கும். ஆனால் இங்கே ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். இந்தியாங்கிறது ஒரு சின்ன நாடு, யூஎஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய நாடு அது. ஸோ அங்கே ரிசோர்ஸஸும் ஜாஸ்தி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, டைம் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம், இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நிறைய மாடல்ஸ் இந்தியாவோட மாடலை ஃபாலோ பண்ணுவாங்க.
2020லேருந்து 2025 இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய துறைகள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து வர காலங்களில் எந்தெந்த துறைகளை முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்? முதல்ல கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்தது. அடித்தளத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா தான் மேலே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் வந்து எஜுகேஷன். நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து ரொம்பவும் ஒரு வீக்கன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸும் சொல்லுவேன், டேய் நீ நல்லா படி, மார்க் வாங்கு, வேலைக்கு போ. ஸோ அந்த அந்த ஒரு கான்செப்ட் வந்து கரெக்டாக தப்பானே டிபேட் பண்ணலாம். ஸோ மார்க் வாங்கினா தான் ஒருத்தன் வந்து அவன் வந்து வின் பண்ணுற ஒரு அச்சீவ் பண்ணான் அப்படின்னு அப்படி க்ரூம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இதுக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரெண்டாவது யார்? இன்ஸ்டிடியூஷன்ஸ். மூணாவது யார்? டீச்சர்ஸ். 3 பேரும் சேர்ந்து கல்வி சிஸ்டத்தையே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2020 வந்து வந்த முக்கியமான ஒரு அறிக்கை தான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. நம்மளோட என்டையர் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ எஸ்பெஷலி முன்னெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அப்புறம் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுத்தா எக்ஸ்ட்ரா கரிக்குலர், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்ட்டு. சிலம்பமும் கோ கரிக்குலர் தான். கோலம், புள்ளி கோலம் சொல்லிக் கொடுக்குறதும் கோ கரிக்குலர் தான். ஸோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதும் கோ கரிக்குலர் தான். டைப்பிங் கற்றுண்டா கோ கரிக்குலர் தான். ஸோ ஒன்றுத்துக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலிசியை வந்து வேறு ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்து டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு 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 என்டையர் கட்டுக்கோப்பார் அழகான ஒரு அமைப்பாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை மாநிலங்களும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனோட பர்பஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு என்ன இதில் வந்து அனுகூலம் இருக்குது அப்படின்னு பார்க்காம நாட்டுக்கு என்ன அனுகூலம் இருக்குது, அடுத்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அனுகூலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து நாம் வந்து ஜெயிக்கிறோம். ஸோ ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்த மாற்றம் வரப்போகிறது இந்த எஜுகேஷன் பாலிசி தான். ரொம்ப விஷயங்கள் உங்கள் மூலயமா இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் நேயர்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.